கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலும் ஆண்டோடைய பாதத்தில் வருவதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் ஜெபத்தோடு கூட பயபக்தியாய் ஆண்டோட பாதத்தில் காத்திருக்கலாம். விசேஷமாக இது இந்த மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை. எனவே கர்த்தருடைய கிருபையின் கரம் நம்மை தாங்கி நடத்தி இருக்குது. உலகம் முழுவதும் என்ன நடக்குது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் உலகம் முழுவதும் பல விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்குது. ஈரான் சண்டை, ஈரான் இஸ்ரேல் யுஎஸ் சண்டை நடந்துகிட்ருக்கு. இது வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை நிறைவேறுதல்னு பார்த்துட்டு இருக்கிறோம். எனவே நாம் இங்கே சேஃபாக இருக்கிறோன்னு நம்ம நினைக்கக்கூடாது. கடவுளோட கிருபை தான் நம்மளை தாங்கிட்டு இருக்குது. எனவே ஆண்டோட பெரிதான கிருபை அதான் நேற்று நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நம்ம இந்த சிங்கப்பூரில் இருக்கிறோன்னு சொன்னாலே ஆண்டோர் நம்மளை பாதுகாத்துருக்கிறாருன்னு அர்த்தம். ஆண்டோட கிருபை நம்மோடு கூட இருக்கணும். நம்ம நிம்மதியாக ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ராத்திரியில் நிம்மதியாக தூங்கணும். சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. தண்ணி நிற்கலை. என்ன சில எனக்கு போதுமான ஃபியூல்னு சொல்லுவாங்க. அந்த வாகனத்துக்கு பெட்ரோலோ டீசலோ பஞ்சம் இல்லை. கேஸ் பிரச்சனை இல்லை. நீங்கள் சேஃபான இடத்துல இருக்கிறீங்க. கோவிட் காலத்துலேயே அவங்க டிக்ளேர் பண்ணாங்க, டோன்ட் கோ ஃபார் பேனிக் பைன்னு சொன்னாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் க்யூவில் நிற்கிறாங்க, நிறையா பொருள் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு. சிலிண்டர் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸில் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ ஆண்டோட பெரிதான கிருபை நிமித்தமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். தேவன் இந்த காலங்களில் நம்ம சிங்கப்பூரில் வச்சிருக்கிறார். எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே இந்த நல்ல வேளையில் உங்களை பார்க்க கற்று தந்த கிருபைக்காய் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தொடர்ந்து வாங்க. நீங்கள் மாத்திரம் கிடையாது, மற்றவர்களை அழைத்து வாங்க. எல்லோரும் சேர்ந்து வந்து கடவுளுடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபைகளை தரணும். விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதம் நம்முடைய தலைப்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், நாம் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றப்பட வேண்டும். மீன் பிடிக்கிறவர்கள்னு சொல்லி இருந்துச்சு இல்லையா? எல்லாம் மீனவர்களை தேவன் என்ன மாற்றிட்டார், மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாறிட்டார். தட்ஸ் அ பி ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் அப்படின்னு பார்த்தோம். அதில் நிலைய ஒன்று தலைப்புகளை ஒட்டி தான் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஐ வில் என்ன செஞ்சுக்கிட்டால் கால் டு ஃபாலோ கிரைஸ்ட். நாம் தேவனை பின்பற்றிப்பதற்காக அழைக்கப்பட்டோம். அதுக்கு பின்னாடி தேவன் நம்மை அவருடைய மகளாக மாற்றுறது மாத்திரம் கிடையாது, அவருடைய பண்பு அவருடைய நோக்கத்தோடு கூட நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். கால் டு பி த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுரூபமாக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் நிறைய டாப்பிக்கில் பேசிகிட்டு இருந்தோம். எனவே இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார் இல்லையா? எதுக்காக அவரை நம்ம மறுரூபமாக மாற்றியிருக்கார், எதுக்காக நம்ம அழைத்திருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பணி இருக்குது, திருப்பணி அல்லது மிஷன் இருக்குது. அவர் ஒரு நோக்கத்தோடு கூட என்ன செஞ்சுருக்கிறார், உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. நீங்களாம் கம்பெனியில் உங்களை ரெக்ரூட் பண்ணும்போது ஒரு என்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா, அவங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கும். எதுக்கு உங்களை வச்சுன்னா அது ஒரு பர்டிகுலர் பர்பஸ் இருக்கும் இல்லையா? அவங்க மனசில் வச்சுருப்பாங்க, இந்த வேலைக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு செய்யணும், ஸோ வாங்க அப்படின்னு சொல்லுவார். அதே போல் இயேசுசாமி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களையும் என்னையும் கூட அவருடைய திருப்பணியில், அதாவது அருள் பணியில், த மிஷன்ஸில் நம்மளை பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் நம்ம அழைத்திருக்கிறார். அதுதான் அங்கே நடந்த காரியம். எனவே அதை குறித்து தான் அவங்களோடு கூட சுருக்கமாக வேகமாக பேசிட்டு நான் போக விரும்புகிறேன். டைம் இருக்குன்னா பார்க்கலாம். ஓகேவா? நம்ம கூட வாங்க. ஆக இன்றைக்கி நம்முடைய தலைப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், என்னப்பா இது பண்ண மாட்டேங்குது தம்பிங்களா? அந்த ஸ்லைடு கொஞ்சம் செக் பண்ணுங்கப்பா. ஓகே, வந்துருச்சு. ஆக அதுதான் என்னுடைய தலைப்பு, த மிஷன்ஸ் ஆஃப் த கிங்டம். நம்மளோட தேவராஜ்யத்தின் திருப்பணி என்ற தலைப்பில் அல்ல அருட்பணி என்ற தலைப்பில் உங்களோடு கூட இன்றைக்கி காலையில் பேச இருக்கிறேன். எடுத்த வேத பகுதிகள்லாம் கையில் வச்சுருப்பீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23 முதல் 25 வேத வசனங்களே முன்னாடி நான் போட்டிருக்கேன். என்னோடு கூட இணைந்து எல்லோரும் சத்தத்தை உயர்த்து நிறுத்தி நிதானமாக வாசிக்க போங்க. சகோதரி ஹேனா அவர்கள் முன்பாக வாசித்தாங்க, கேட்டிருப்பீங்க. ஒரு சிலர் இப்போ தான் உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காங்க. எனவே அவங்களும் நம்மளும் சேர்ந்து படிக்கணும். இன்னொன்று, வேதத்தை சபைக்கு வரும்போது ஒரே ஒரு நோக்கம் தான் நம்ம வந்துட்டு இருக்கிறோம், வேதத்தை படிக்கிறதுக்கும் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கும். எந்த மனுஷன் வார்த்தையும் கேட்கறதுக்கு வரல. நிறைய மனுஷன் வார்த்தையை பின்னாடி கேட்டுக்கலாம் வெளியில். இங்கே யார் மட்டும்தான் கேட்கணும், கடவுளோட வார்த்தையை கேட்பதற்கு. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? தமிழில் தான் போட்டிருக்கேன், ஆங்கிலத்தில் போடலை. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அதுக்கப்புறம் அவருடைய கீர்த்தி இப்போ சிரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல
பிரியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அடுத்து கலிலியாவிலும் தெக்கபோலியிலும் எருசலேமிலும் யூதியாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆக இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை வேகமாக நான் சொல்ல இருக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டில், அதாவது 19th செஞ்சுரியில் இங்கிலாந்துலேருந்து ஒரு ஐயா வந்தார். அவர் பேர் தான் வில்லியம் கேரி. நான் போட்டிருக்கேன். நான் இந்த வர 25ஆம் தேதி நான் எங்கே இருப்பேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்கட்டாவில் இருப்பேன். கல்கட்டாவிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் செரம்பூர். வில்லியம் கேரியோட ஊழியம் செய்த முக்கியமான இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்கட்டாவில் தான் செய்தார். அங்கே தான் செரம்பூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் பைபிள் காலேஜ் இருக்குது. ஹேனா கூட படித்தாங்க. ஆக அங்கே ஒரு முக்கியமான பைபிள் காலேஜை நிறுவனது யாருன்னு கேட்டிங்கன்னா, வில்லியம் கேரி அவர்கள் 19ஆம் நூற்றாண்டு வருகிறார். வரும்பொழுது எப்படி இருக்குன்னு கேட்டால், என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது 1 மில்லியன் மக்களுக்கு மேலே என்ன கேட்கல, ஆண்டவரை பற்றி அன்றைக்கி தேதிக்கு, இன்றைக்கி இருக்க பாப்புலேஷன் கூடி போச்சு. இன்றைக்கி பில்லியன் 1.4 பில்லியன் சொல்லுவாங்க. அதுக்கு நிறையா மக்கள் என்ன செஞ்சது கிடையாது, ஆண்டவர் பற்றி இயேசு பற்றி கேட்டதே கிடையாது. அப்போ பாருங்க, த டாஸ்க் லுக் இம்பாசிபிள். அதை செய்ய முடியுமா முடியாதுன்னு கேட்டால் முடியாத மாதிரி இருந்துச்சு. அது மாத்திரம் கிடையாது, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், எல்லாருக்கும் ஒவ்வொரு மொழி. விசேஷமாக இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 400+ மொத்த லாங்குவேஜ் எடுத்தோன்னா 1642 லாங்குவேஜஸ். மொத்தம் இந்தியாவில் எத்தனை மொழிகள் இருக்குன்னு கேட்டால் 1642 லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் 475 நாளுக்கு பெரிய பெரிய லாங்குவேஜஸ் இருக்காங்க. இதில் தமிழ் ஒன்று, மற்ற மொழிகள் ஒன்று. இப்படிப்பட்ட இடத்துக்கு அவர் வருகிறாரு. வந்த பிறகு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு எல்லாம் எப்படி சுவிசேஷத்தை சொல்கிறது? ரெண்டாவது காரியம், ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க. இன்றைக்குமே ஏழ்மையாக இருக்கிறாங்க அங்கெல்லாம், அந்த ஏரியாக்கள் எல்லாம் போனீங்கன்னா. அது மாத்திரம் கிடையாது, ரொம்ப எதிர்ப்பு இருந்துச்சு. விசேஷமாக அவர் வந்த பிறகு பிரிட்டிஷ் கம்பெனி என்ன செய்யலை, அவர் கப்பலை விட்டு இறங்க கூட விடலை. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல அவர் வருகிறார். அப்போ பார்க்கும்போது இது பெரிய மேசிவான ஜாப், பெரிய காரியமாக இருக்குது. எப்படி இது ஊழியத்தை செய்கிறது அப்படின்னு அவருக்கு தெரியல. அப்போ ஒரு ஐயா பார்த்து கேட்குறாரு, ஐயா நீங்கள் எப்படி இந்த வேலையை செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங் ஃபார் காட் அப்படின்னு சொல்கிறார். அவர் இதுதான் அவருடைய ஸ்லோகன். கடைசி வரை இதை தான் பண்ணார். தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாரு, தேவனுக்காக பெரிய காரியங்கள் செய்ய முயற்சி செய். அவர் வந்த பொழுது ஒருத்தர் 15 வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆள் கூட இயேசு ஏற்றுக்கொள்ளலை. கிருஷ்ணபால்னு ஒருத்தர் தான் ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 15 வருஷ காலங்கள் சுற்றுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, பார்க்குறாரு, ஒன்றும் பண்ண முடியல. அந்த நாட்களில் பெங்காலியை கற்றுக்கிறாரு, மராத்தியை கற்றுக்கிறாரு, ஹிந்தி கற்றுக்கிறாரு, சம்ஸ்கிருத்தை கற்றுக்கிறாரு, எல்லா லாங்குவேஜும் பண்டிட் ஆயிடுறாரு. அவரோட லாஜிக் என்ன இருந்துச்சுன்னு கேட்டால், மொழிபெயர்க்கிறது. 25 மொழிக்கு மேலே என்ன செஞ்சுருக்கார், பைபிளில் மொழிபெயர்த்திருக்கிறார். பிரிண்டிங் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிட்டார். நிறைய பள்ளிக்கூடத்தில் ஸ்தாபித்தார். அவர் செய்த ஊழியங்களை பார்க்கும்போது அது போல் இன்னொரு ஆள் செய்தது கிடையாது. அதனால தான் அவர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ். ஆக நவீன சுவிசேஷ மிஷினரி ஊழியத்திற்கு தந்தை என்று யார் அழைக்கப்படுகிறாருன்னு கேட்டால், இந்த வில்லியம் கேரி. எங்கே வந்தாருன்னு கேட்டிங்கன்னா, வில்லியம் கேரிங்க கல்கட்டாக்கு வந்தார். கல்கட்டாக்கு பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி இருக்க வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கும் ஒரு ஊழியம் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே பெரிய காலேஜ், யூனிவர்சிட்டி இருக்குது. இப்போ வில்லியம் கேரியுடைய காலேஜ் நடந்துகிட்ருக்கு. இப்போ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக போயிடுச்சு அதெல்லாம். ஆக என்ன சொல்ல வருகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த பூமி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அறியாத உலகம். ஆக ரட்சிப்புனா என்னன்னு தெரியல, மக்கள் போன இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் இன்றைக்கி மத்தேயு சுவிசேஷத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்குது. இதை குறித்து தான் அவங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். விசேஷமாக அந்த வேதவதி பகுதி வாசிக்கும் போது இந்த சம்மரி ஸ்டேட்மெண்ட்டை வாசித்தோன்னு சொன்னால், இன்றைக்கி வாசித்த வேத பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்மரி ஸ்டேட்மெண்ட் பை மேத்யூன்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரும் ஊழியம் செய்தது கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை துவங்குகிறவராக இருக்கிறார். ஆக துவங்கும் போது இனிமேல் அவர் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய போகிறார் என்பதை தான் நான் முதலாவது நான் இங்கே மொத்தமாக என்ன செய்கிறாரு, சமரியாக சொல்லியிருக்கிறாரு, தொகுத்து சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் இனி 3 வருஷ காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்டதாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, இது ஜீசஸ் பப்ளிக் மினிஸ்ட்ரி இன் கலிலே. எங்கே தொடங்குறாருன்னு கேட்டிங்கன்னா, கலிலேயா. அந்த வட்டம் போட்டிருக்க பார்த்தா இதுதான் கலிலேயா. கீழே இருக்கிறது இடம் தான் ஜூடியா, இது சமாரியா, இது கலிலேயா, இதுதான் இஸ்ரேல், இது மெடிட்டரேனியன் சி. மெடிடேஷன்னா மத்திய தரைக்கடல் நடக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, தெக்கப்போலிஸ், பெரியா அப்படின்னு உடைய கீழே எஜிப்ட் இருக்குது. இதை பற்றி இன்னொரு நாளைக்கு போய் என்ன செய்யுங்க, வேதத்தை வாசித்து பாருங்கள், அதில் மேப் எடுத்து வாசித்து பாருங்கள், படித்து பாருங்கள். ஆக இந்த இடங்களில் தான் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறவராக இருக்கிறார். ஆக இந்த கலியில் அவர் ஆண்டவராக இயேசு ஞாசம் 3ஆவது மத்திய 3 பார்க்கும்போது அவர் ஞாசனம் பெறுகிறத நாங்கள் பார்க்க முடியும். 4வது வசனத்தை துவக்கத்தில் பார்க்கும்போது அவர் வனாந்தரத்தை உபவாசித்தது, 40 நாள் உபவாசித்தது
வாசித்ததை பார்க்குறோம். அதுக்கப்புறம் சாத்தானால் சோதிக்கப்பட்டதை பார்க்குறோம். அதுக்கப்புறமா என்ன செய்கிறார்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 18லேருந்து வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய சீஷர்களை அழைக்கிறார், என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறார். இதை செஞ்ச பிறகு என்ன செய்கிறாரு? இப்போது அவருடைய வேலையை கருத்தாக தீவிரமாக துவங்க போகிறார். தன்னுடைய மிஷன்ஸை அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை மிஷன்ஸை என்ன செய்ய போகிறார்? தீவிரமாக துவங்க போகிறார். அது துவங்கிறதுக்கு அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அவர் என்னென்ன செய்ய போகிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அது மாத்திரம் கிடையாது, அவர் ஊழியத்தில் த மிஷன் ஹேஸ் த மிஷன் ஆஃப் த கிங்டம் இஸ் அ ஹோலிஸ்டிக்னு சொல்லுவாங்க. அவர் செய்த ஊழியம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் பரிபூர்ணமானது, முழுமையானதுன்னு நம்ம பார்க்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இட் அட்ரஸஸ் த ஹோல் பர்சன், மைண்ட், சோல் அண்ட் பாடி. இன்றைக்கி பல வேலைகளும் நம்முடைய மிஷினில் எங்கேயோ சில ஓட்டை விட்டுட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன, முதலாவது சிந்தைக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு, ரெண்டாவது மூணாவது நம்ம சரீரத்துக்குடைய, அதான் ஜீசஸ் கேம் டு டீச் இக்னரண்ட் பீப்புள். அதாவது இந்த உலகத்தில் அறியாமல் பாவத்தில் வாழ்ந்துடுற மக்களுக்கு ப்ரீச் குட் நியூஸ் டு த லாஸ்ட். யார் இழந்து போய் அழிந்து போய் மக்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கும், ஹீல் த புரோக்கன், அதாவது உடைக்கப்பட்ட மக்களுக்கு சரீரத்தை சுகத்தை கொடுப்பதற்காக. இதுதான் இன்றைக்கி நம்ம போல விசுவாச போல சபைகளாக இருக்கிற நமக்கு அதைத்தான் நாம் செய்யும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். சபையோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இசைக்கருவி வாசிச்சுட்டு சந்தோஷமாக ஆடுறது பாடுறது மாத்திரம் கிடையாது. அதுக்கு மேலே சபைக்கு தேவன் அழைப்பு கொடுத்துருக்கிறார். எனவே தான் என்ன இருக்கணும், நம்முடைய ஃபோக்கஸ் கூட பாடி சோல் மைண்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது மைண்ட் சோல் பாடி சொல்லுவாங்க. ஸோ ஏதோ விதத்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த 3 காரியங்களும் தடம்பட செய்ய தேவன் நமக்கு கிருபைகளை கொடுக்கணும். ஆக இன்றைக்கி 3 முக்கியமான தலைப்பில் நான் உங்களோடு கூட பேச இருக்கிறது. ஸ்கோப் ஆஃப் த மிஷன் சொல்லுவாங்க. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அதாவது திருப்பணியின் நோக்கம் என்னன்னு பார்க்க போகிறோம். த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த மிஷன் சொல்ல போகிறோம். அதோட சார அம்சம் என்னன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, பரவுச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 காரியங்கள் முக்கியமாக நான் உங்களோடு கூட பேசிட்டு போக இருக்கிறேன். சுருக்கமாக ஒரு சின்ன கதை சொல்லிட்டு போக விரும்புகிறேன். ஒரு பெற்றவங்களுக்கு 2 அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பையன் மட்டும்தான் இருந்தாங்க, பொண்ணு கிடையாது. உடனே அவங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு சின்ன குழந்தை இருக்குது, எம்மான்னு சொல்லிட்டு. இம்மா எந்த வயசுன்னு கேட்டால் 11 மாதம் ஆகுது. இந்த பிள்ளையுடைய அப்பா அம்மா 2 பேரும் குடிக்கு போதைக்கு அடிமையானவர்கள். இந்த குழந்தைகளை சரியாக வளர்க்கலை. இந்த பிள்ளை ரொம்ப ஒல்லியாக இருக்கிறா, பலன் இல்லை, சுகம் இல்லை, அவளால் தவக்க முடியாது, அவள் எதுவும் செய்ய மாட்டா, சிரிக்க மாட்டா, அழுக மாட்டா, அப்படியே கிடப்பா. ஆனால் இவங்களுக்கு கால் வருது, இந்த அடாப்ஷன் சென்டர்லேருந்து வாங்க இந்த குழந்தைய எடுத்துக்காங்கன்னு சொன்னோன்னே இவங்க போகிறாங்க, இந்த குழந்தைய பார்க்குறாங்க. மற்ற பிள்ளையை போல் இந்த குழந்தை எப்படி கிடையாது, எதுவும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைக்கு என்ன செய்கிறாங்க, தெரப்பி கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, துணிமணி எல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த பிள்ளை ஒன்றுமே பண்ண முடியல. அந்த நாளடைவில் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது, தவள ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அது என்ன செய்யுது, மாறி என்ன செய்யுது, சில நேரத்துக்கு அப்புறமா அது பிள்ளை குழஞ்சு வளர ஆரம்பிக்குது. அப்போ சொல்கிறாங்க, இந்த பிள்ளையை நம்ம அடாப்ட் பண்ணிக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த குழந்தை என்ன செய்கிறாங்க, இந்த பிள்ளை நல்லா பெற்றவங்க நல்ல தயவாக பார்த்துக்கிறதுனால இந்த குழந்தை என்ன செய்யுது, நல்லா வளர ஆரம்பிக்குது. பின்னாடி அந்த பிள்ளை எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குது, ஓட ஆரம்பிக்குது, ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்குது. அந்த குழந்தை நல்லா ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த குழந்தையோட சூழ்நிலையில் தான் காணப்பட்டிருக்கோம். ஒரு காலத்தில் நாம் எப்படி இருக்கோம்னா, இந்த மனிதர்கள் எப்படி, நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழலை, இந்த குழந்தைய போல புறக்கணிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். எனவே நீங்களும் நானும் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது என்னன்னு கேட்டால், உங்களை போல என்னை போல தேவனை தேடக்கூடியாது முடியாத நிலையில் இருக்கிற நம்மை தேடி வந்து நம்மை அவருடைய மகளாக மாற்றியிருக்கிறார். நீங்கள் தேவன், யாராச்சும் சொல்ல முடியுமா நான் தேவனை தேடி வந்தேன்னு சொல்லிட்டு? பல வேலைகள் நம்ம தெரியாமல் சொல்கிறோம், நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், இயேசு என்னை கேட்டு. நம்ம எப்போவுமே நான் இயேசுவை ஏற்றுக்க முடியாது. அவர் பெரிய ராஜாதி ராஜா, சர்வத்தையும் படைத்த ஆண்டவர். அவர் என்னை ஏற்றுக்கொண்டார், அவர் படையா மாற்றியிருக்கிறார். எனக்கு தேவனை தேட முடியவே முடியாது, எனக்கு அந்த சிந்தை வரவே வராது. வேதம் அதை பற்றி பவுல் அழகாக பேசுகிறாரு. இந்த அருமையான கால வேலையில் நான் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேடி வந்தார், அவர் உங்களையும் அவருடைய மகளாக மாற்றிக்கொள்வதற்கு. இன்றைக்கி இந்த கனமான ஊழியத்துக்கு தான் நானும் நீங்களும் வந்திருக்கிறோம் அன்பான பிள்ளைகளே. இதே கடமை தான் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நானும் ஒரு காலத்தில் சவல பிள்ளையாக இருந்திருக்கிறேன், யாரும் தேடலை, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி என்னை ஆண்டோட மகளாக மாற்றியிருக்கிறார். என்னை தேவனுடைய பிள்ளையின் அவருடைய குமாரனாக இருக்கிறேன், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கும் அந்த கனமான ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா? எனவே தான் இந்த வேத பகுதி 23 முதல் பகுதியை வாசிக்கலாம். எனக்காக சத்தத்தை வேர்த்தி. பின்பு நடந்து
ஜெப ஆலயங்களில் உபதேசித்து போதும். ஆக இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கோப் ஆஃப் த மிஷன் சொல்லுவாங்க. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னு கேட்ட மிஷன்ஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேத்யூ டெல்ஸ் ஜீசஸ் வெண்ட் அபவுட் ஆல் கலிலி. கலிலியா முழுவதும் போகிறார். எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, முதலே நான் பார்த்தேன், இந்த படத்தை காமிச்சேன். இதுதான் கலிலியா இருக்கிற இடம். கலிலியா எப்படிப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நான் படம் போட்டிருக்கேன். இந்த கலிலியா சி இருக்குது. முக்கியமாக கலிலியா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஒரு வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கலிலியா கடல் சொல்லுவாங்க. இந்த கலிலியா கடல் நல்ல தண்ணி கடல், உப்பு தண்ணி கடல் கிடையாது. இதில் இன்னும் மீன் பிடிக்கிறது பழக்கம் இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, இந்த சுற்றி இருக்கிற ஜனங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் பெரிய சிட்டி இருக்குது. ஆக இங்கே பார்த்தீங்கன்னா, அவர் கலிலியா இஸ் சென்டர் நாட் ரிலிஜியஸ் பவர், பொலிட்டிக்கல் பவர். அதாவது கலிலியா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எருசலேம் தான் தேவாலயம் இருக்குது, முக்கியமான இடம் கூட. கலிலியா ரொம்ப முக்கியமான இடம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வில்லேஜ் தான். மீனவர்கள் இருப்பாங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருப்பாங்க, அல்லது விவசாயம் பண்ணுறவங்க இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் பின்திங்க, அது இன்றைக்குமே ரொம்ப பெரிய பாப்புலர் பிளேஸ் கிடையாது. 1-2 தான் அங்கங்கே இருக்குது. ஆனால் 2000 வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன கிடையாது, பெரிய வசதியானவங்களாம் கிடையாது. அது மாத்திரம் கிடையாது, அது என்ன கிடையாது, பொலிட்டிக்கல் சென்டர் கிடையாது. சிங்கப்பூர் எடுத்திங்கன்னா பெரிய ஹப், எல்லா ட்ரேடும் வருது, போகிறாங்க வர்றாங்க. இங்கே முக்கியமான சைட், முக்கியமான இடம் சிங்கப்பூர் இந்த உலகத்தில் இப்போதைக்கு. அதே போல் அங்கே ஒன்றுமே கிடையாது, யாரும் போக மாட்டாங்க. எருசலேமில் நிறைய பேர் வராங்க. அப்படி முக்கியமான பவராக இருந்துச்சு, பொலிட்டிக்கல் பவர் எங்கே இருந்துச்சு, ரோமில் இருந்துச்சு. எருசலேம் ரிலீஜியஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. அங்கே எல்லா மதமானமாக்கிய முக்கியமான ஆட்கள் எங்கே இருப்பாங்க, எருசலேமில் இருப்பாங்க, அல்லது எங்கே இருப்பாங்க, ரோமில் இருப்பாங்க. இங்கே யார் இருப்பா, பெரிய ஆளுங்க இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா, கிராமத்தில் பெரிய பெரிய ஆள் இருக்க போகிறது கிடையாது. அதே போல் இந்த இடம் எப்படின்னா வெரி வில்லேஜாக இருந்துச்சு. அது மாத்திரம் கிடையாது, கலிலி வாஸ் அபவுட் ரஃப்லி 2800 ஸ்கொயர் மைல்ஸ். ஆக சிங்கப்பூரோட 2.874 ஸ்கொயர் மைல்ஸ். அப்படின்னா சிங்கப்பூர் எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரோட ஒரு 10 மடங்கு பெரிய இடம். சிங்கப்பூர் என்னம்மா சிங்கப்பூர் ரொம்ப சின்ன நாடு, ரொம்ப சின்ன நாடு. சென்னை சைஸ் கூட கிடையாது. ஆக அது போட்டு அந்த கம்பேரிசனுக்கு நான் வரல இப்போது. ஆக ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், இது என்ன செய்யணும், குறைஞ்சது எத்தனை கிராமம் இருக்குன்னு கேட்டேன். 204 கிராமத்துலேருந்து கொஞ்சம் பின்னாடி இருந்திருக்கும். 200 கிராமங்கள் இருக்குது எங்கே சுற்றி, கலிலியாவிலேயே. ஆக ஆண்டவராக எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு ரஃப்லி அன்னைக்கு ஏசாமி முதல் நூற்றாண்டில் 3 லட்சம் பேர் இருப்பாங்க. சிங்கப்பூரில் 6 மில்லியன் மக்கள் இருக்காங்க. 3 லட்சம் 300,000 சொல்லுவாங்க. 3 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் 15,000 பேர் அந்த இருந்திருப்பாங்க. இங்கே யார் இருந்தான்னு கேட்டால், யூதர்களும் இருந்தாங்க, புறஜாதி மக்களும் இருந்தாங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்படி இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது, கலிலியாவில் யாரும் வந்திருந்தாங்கன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரிய மரியாதையாக கொடுக்க மாட்டாங்க. கலிலியாக்காரனா அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய படித்தவன் கிடையாது, வசதி கிடையாது, பணம் கிடையாது, பொருள் கிடையாது அப்படின்னு தழங்கெல்லாம் என்ன செய்வாங்க, லுக் டவுன் அப்பான் தேம் அப்படின்னாங்க. அதனால அந்த இடம் எப்படி இல்லை, பாப்புலர்னாக இல்லை, இடமா கிடையலை. அது மாத்திரம் கிடையாது, இந்த கலிலியா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய முக்கியமான ஊழியத்தை அதிகமாக ஊழியம் செய்தது எந்த இடத்துலன்னு கேட்டேன்னா, ஆண்டவர் அதிகமாக எங்கே தான் பண்ணுறாரு, கலிலியாவிலேருந்து தான் வருகிறார். ஆக இங்கே நான் படம் போட்டிருக்கேன் பாருங்கள், மேலே போட்டிருக்கார், கப்பர்நகூம் போட்டிருக்கேன். அது மாத்திரம் கிடையாது, வெண்ட் அபவுட் என்ன செய்கிறார் ஏசாமின்னு கேட்டால், அந்த ஜியோகிராஃபி ஆஃப் கிரேஸ்ன்னு போட்டது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் ஆண்டோட இரக்கமும் ஆண்டோட கிருபையும் யாருக்கு தான் கிடைச்சிச்சுன்னு கேட்டால், இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது முக்கியம் இல்லாத மக்களுக்கு, கலிலியா மக்களுக்கு தான் என்ன செய்கிறார் ஆண்டவர். பூமி இந்த உலகத்தில் வந்த பிறகு அவருடைய ஊழியத்தை ஸ்தாபிக்கிறார். அது எங்கே இருந்துச்சு, அந்த ஏரியாவில் தான் ஆண்டோட பிரதான கிருபை வெளிப்பட்டுச்சு. ஆக இந்த நாசரேத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நாசரேத்து தான் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நாசரேத்து. இந்த ஊர் தான் நாசரேத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஊர். இது கப்பர்நகூம் சொல்லுவாங்க. இதுதான் ஜீசஸ் டவுன். இப்போ கூட போட்டிங்கன்னா அங்கே போட்டிருக்கு ஜீசஸ் டவுன். அடிக்கடி இங்கே இருப்பாருன்னா, ஜீசஸ் இங்கே வந்திருப்பார், இங்கே தான் இருந்தார். இதுதான் இந்த இடத்துல தான் கப்பர்நகூம். ஒரு சின்ன என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேதுருடைய வீடு கூட அங்கே தான் இருக்குன்னு இப்போ கூட சொல்கிறாங்க. அங்கே ஒரு சினகாக் கூட அங்கே இருக்குது, நம்ம போனோம் பார்க்க. ஆக என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், கடலை ஒட்டி தான் எல்லா கிராமங்களும் இருந்துச்சு. ஆக இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி வளைச்சிங்கன்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள மக்கள் அந்த கடலை நம்பிட்டு இருக்கிறாங்க. கலிலியாவில் எப்போவே கடலை ஒட்டி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு மீன் பிடிக்கிற தொழில் அவங்களுடைய வேலையாக இருக்கும். அது ஏன்னு கேட்டால், மீன் பிடிக்கிறது மூலமாக என்ன கிடைக்கும், லாபம் கிடைக்கும். ஆக இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இயேசுசாமி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வெண்ட் அபவுட் அப்படின்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்காதபடி அவர் என்ன செய்கிறார், இடத்துக்கு போயிட்டே வந்துட்டு இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வேத பண்டிதர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 2 கிராமங்கள் அவர் போயிருப்பாருன்னா கூட குறைஞ்சது 3 மாதத்துக்கு ஒரு முறை என்ன செய்ய முடியும், மற்ற கிராமங்களுக்கு திருப்பி அவரால் போக முடியும்.
அந்த மாதிரி அவர் செஞ்சார். அவர் போயிட்டே இருக்கிறார். இஸ் நாட் ஆன் த கான்ஸ்டன்ட்லி மூவ் ஆன் த மூன் சொல்லுவாங்க. இன்றைக்கி நாமெல்லாம் உட்காந்துட்டோன்னா உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறோம், எங்கேயும் போக மாட்டோம், யாருக்கும் சொல்ல மாட்டோம்னு கேட்டால், ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார்னா கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் வீடுகள் தோறும் போகிறத நம்ம பார்க்க முடியும். ஆக இன்றைக்கி நம்முடைய திருச்சபை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உட்காந்த இடத்துலையே எல்லாத்தையும் செய்யணும்னு எதிர்பார்க்காதபடி ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அதில் ரெண்டாவது பகுதி சொல்லுது, அவர் கலிலேயா எங்கும் சொன்னது சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் சொல்லி போட்டிருக்கு. எங்கே நம்ம ஜெப உபதேசித்து. அப்புறம் இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க முடியும், ஜெப ஆலயம்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்முடைய சபையில் நடக்கிற எல்லாமே எங்கேருந்து நம்ம எடுத்துருக்கணும் இந்த ஐடியா, அந்த உட்காருறது போதிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெப ஆலயங்களை இங்கிலீஷில் சொல்லுவாங்க சினகாகே, க்ரீக்கில் சொல்லுவாங்க சினகாகுன்னு சொல்லுவாங்க. சினகாகேன்னு சொன்னால் கேதர் டுகெதர்னு அர்த்தம், ஒன்று சேர்ந்து. அப்போ யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இந்த சினகாகு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா யூதருடைய கம்யூனிட்டி பிளேஸாக இருந்துச்சு. அவங்க எல்லாம் ஒன்று கொடுக்குற இடம். வாரத்துக்கு ஒரு முறை வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேதர்லி வந்து சேர்ந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அவங்க வேதத்தை தியானிப்பாங்க, வேதத்தை படிப்பாங்க, வேதத்தை குறித்து சிந்திப்பாங்க. அவங்க எல்லாரும் வாரத்தில் ஒரு நாள் என்ன செஞ்சுருவாங்க, ஆல்மோஸ்ட் அங்கே எல்லோரும் வருவாங்க. இந்த படம் நீங்கள் நீ பார்த்தீங்கன்னா புரியும். அங்கே இடம் இருக்குது, பின்னாடி உட்கார்ற மாதிரி இடம்லாம் இருக்குது. உட்காருவாங்க. அங்கே ஒருத்தர் என்ன செய்வார், நின்றுட்டு அவர் முக்கால் முன்னாடி பேசுவார். ஒருத்தர் வாசிப்பார், யாராச்சும் ஒருத்தர் என்ன செய்வாங்க, என்ன மாதிரி நின்றுட்டு முன்னாடி அந்த வேதத்தை வாசித்ததை பற்றி சொல்லுவாங்க. ஹி வெண்ட் வேர் தே கேதரிங். எங்கே போனாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தன்னை தேடி வருவதற்காக காத்திருக்காதபடி அவங்க என்ன செய்வாங்க, லா பற்றி, அதாவது நியாயப்பிரமாணத்தை பற்றி, நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லா காரியங்களும் வாசிப்பாங்க. இவரும் அங்கே போகிறாரு. ஒவ்வொரு நாள் அங்கே போன பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி இண்டிவிஜுவல் டு அட்ரஸ் அசம்பிளி. அங்கே கிடைக்கிற வாய்ப்பு என்னன்னு கேட்டால், அங்கே போய் அவருடைய ஊழியத்தை குறித்து பேசுவதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்லுது, எங்கே உபதேசித்தார், ஜெபாலயங்கள் உபதேசித்து அப்படின்னு பார்க்குறோம். ஆக இங்கே நாம் என்ன பார்க்குறோன்னு கேட்டால், ஜீசஸ் யூஸ் டு ஓப்பன் டோர் ரிப்பீட்டட்லி டு ஷேர் த காஸ்பல் ஆஃப் த கிங்டம். ஆக என்ன செய்கிறார், எங்கெங்கே கடவுள் கொடுத்த வாய்ப்பு இருக்குதோ அவர் ஒரே இடத்துல இல்லாதபடி அவர் தம்முடைய ஊழியத்தை எப்படி ஸ்தாபிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிராமங்களுக்கும் போகிறார். அது மாத்திரம் கிடையாது, அவர் என்ன செய்கிறார், எல்லா ஜெப ஆலயங்களிலும் அங்கே கூடுகிற இடங்களெல்லாம் அவர் போய் ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு, ராஜ்யத்தின் பணி சுவிசேஷத்தை சொல்வதற்கு என்ன செய்கிறார், நேரத்தை எடுத்துக்கிறார். ஆக நம்ம என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு கேட்டால், த மிஷன் ஆஃப் த கிங்டம் மீட் பீப்புள் வேர் தே ஆர். நம்ம எங்கே சந்திக்கணும்னு கேட்டால், ஆண்டவருடைய ஊழியம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக தேவ பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கு சென்று நாம் சந்திப்பது. He went synagogue, he walked on the roads of Galilee, he entered homes of sinner and tax collector. அது மாத்திரம் கிடையாது, if we are continued to the mission, we too must go where people are. அப்படின்னா என்னது, அவர் எங்கெங்கே போனார், கலிலேயா போனார், தேவாலயங்களுக்கு ஜெபாலயங்களுக்கு போகிறாரு, அவங்க டேக்ஸ் கலெக்டர் வீட்டில் பாடுறாரு, பாவிகள் வீட்டில் போகிறாரு, எல்லா இடங்களும் வாய்ப்பு கிடைக்கிற இடங்களுக்கெல்லாம் போயிட்டே இருக்கிறாரு இல்லையா. எனவே நம்முடைய திருச்சபையும் சரி, நாம் அவருடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறோமானா, நம்முடைய ஊழியத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னு கேட்டால், மக்கள் நம்மளை தேடி வருவது மாத்திரம் கிடையாது, நாம் அவர்களை தேடி நம்ம போக வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற பாடம். நாட் எக்ஸ்பெக்டிங் த கம் டு அஸ் ஆன் அவர் ஓன் டேர்ம்ஸ். நமக்கு பிரியமான இடத்துல நமக்கு பிரியமான காரியத்தை செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியை சர்வத்தை படைத்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்பொழுது என்ன செய்கிறார், அவர்களை எடுக்கிற இடத்துக்கு போய் அவர்களை என்ன செய்கிறார், விசாரிக்கிறார். எனவே நான் முதலாவது கற்றுக்கொள்ள ஒரு முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களை சந்திப்பதற்காக நாம் போவது, அவர்களை நாம் என்ன செய்யணும், தேடி போகிறது. ஏசாமி என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார், ஒரு பாட்டு இருக்குது. ஆக இன்றைக்கி நான் என்ன செய்யக்கூடாது, உட்கார்ந்த இடத்துலையே எல்லாரும் என்னை தேடி வரணும்னு இருக்காதபடி, இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வந்திருக்கிறார், இந்த உலகத்தில் எல்லா இடத்தும் போவதற்கு அவருடைய முன்மாதிரியான பாருங்கள். இப்போ யார் கூட இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, சீஷர்கள் கூட இருக்கிறாங்க. சீஷர்களை கூட்டுக்கிட்டு என்ன செய்கிறாரு, கிராமமாக போகிறாரு, வீடு வீடாக போகிறாரு, ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுகிறாரு. இன்றைக்கி நம்மளை கேட்டு பார்க்கணும். நம்ம யார்ட்டையுமே பேசுகிறதில்ல. சில வேலைகளில் நம்ம யாரை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. சரி போட்டோம், அடுத்ததுக்கு வந்துடுவோம். பட் மீட்டிங் தெம் இன் தேர் ஒர்க் பிளேசஸ், ஒர்க் இன் தேர் நெய்பர்ஹுட்ஸ் அண்ட் தேர் டெய்லி ரொட்டீன். அங்கே எங்கே மீட் பண்ணுறாரு, அவங்க வேலை ஸ்தலத்தில். இந்த பார்த்திங்கன்னா முதல்ல போன வாரம் நம்ம பேசும்போது நம்ம பேசணும், மீனவர்கள் எங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க அங்கேயே போயிட்டார். மலையாவே வயசிட்டு இருக்காங்க, அங்கேயே அலசிட்டு இருக்கும்போதே அவங்க போய் பார்த்து கூப்பிட்றாரு, வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறார்.
இன்றைக்கி நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், அவர்கள் வந்து நம்மளை பார்க்கணும், நம்மளோட கூட பேசணும் என்பது கிடையாது. நான் அவர்களை தேடி போகணும். அவங்க எங்கே வேலை பண்ணுறாங்களோ, நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அல்லது ஒவ்வொரு நாளும் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் மத்தியிலே நான் ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ள வேணும். இயேசுசாமி எனக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் விழுந்து போனதை தேடுவதற்கு தான் வந்தார், என்னை தேடி தான் வந்தார். எனவே நான் தேடி போவதற்கு இந்த திருச்சபை ஆயத்தமாக இருக்கணும். திருச்சபை என்பது நீங்களும் நானும் தான் திருச்சபையாக இருக்கிறோம். திருச்சபை நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? நாம் தேடி போக வேண்டும். எங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, தேவனால் முன்குறித்த மக்கள் இருக்கிறாங்க. அடுத்து 23வது வசனத்தை 23 தொடர்ந்து வாசிங்க. வாசிப்போம். பின்பு இயேசு கலிலே எங்கும் சுற்றி திரிந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்ய சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினாங்க. 3 வார்த்தைகளை நான் எல்லோவில் போட்டுருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள். விசேஷமாக இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஊழியத்தின் சாராம்சம் எப்படி இருந்துச்சு. முதலாவது பார்த்தீங்கன்னா, அவரோட நோக்கம் என்னன்னு கேட்டால் எல்லாரையும் சந்திக்கிறதா இருந்துச்சு. எல்லா விதமான மக்களையும் சந்திக்கிறது. படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், பெரியாள், நல்ல எல்லா மக்களும். அது மாத்திரம் கிடையாது, அது சார அம்சம் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத பகுதி வாசிங்கன்னா, த ஹார்ட் ஆஃப் த பேசேஜ், விசேஷமாக இதுதான் அந்த முக்கியமான பகுதியாக இருக்குது. மேத்யூ சம்மரைசஸ் ஜீசஸ் மினிஸ்ட்ரி இன் 3 key words: டீச்சிங், ப்ரீச்சிங் அண்ட் ஹீலிங். ஆக 3 முக்கியமான காரியத்தை சொல்கிறார். அதை தான் நான் அங்கேயே போட்டிருந்தேன். அவர் முதலாவது உபதேசிக்கிறாரு, 2வது பிரசங்கிக்கிறாரு, 3வது என்ன செய்கிறாரு? ஹீலிங் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா சுகப்படுகிறார். தீஸ் 3 ஆக்டிவிட்டி டிஃபைன் த மிஷன் ஆஃப் த கிங்டம். இந்த திருச்சபையின் சுவிசேஷ திருப்பணியில் ஆக நம்முடைய திருச்சபை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, போதிக்கணும், பிரசங்கிக்கணும். 3வது என்ன செய்யணும்? ஹீலிங் சொல்லுவாங்க. இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு அது கொஞ்சம் ரைட்டை நான் பேசியிருக்கேன், இங்கே பேசுவோம். முதலாவது நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டீச்சிங் இலுமினேட்டிங் த மைண்ட். முதலாவது நம்ம பார்த்தோம், இந்த ஹோலிஸ்டிக்னு சொன்னோம். முழுமையாக கர்த்தருடைய வேதத்தை சுவிசேஷத்தை சொல்வது. முதலாவது என்னுடைய சிந்தைக்கு என்ன செய்யணும்? ஞானத்தை கொடுக்கணும். த கிரீக் வேர்ட் ஃபார் டீச்சிங் டிடாஸ்கோ. டிடாஸ்கோன்ற வார்த்தை என்ன சொல்லுது? விச் மீன் டு இம்பார்ட் நாலேஜ், இன்ஸ்ட்ரக்ட் ஆர் எக்ஸ்பிளைன். ஆக டிடாஸ்கோன்னு சொன்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யுது? போதிப்பது அல்லது விளக்குவது அல்லது கற்றுக் கொடுக்குற காரியங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கு. ஆக அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஜெப ஆலயங்களில் போயிட்டு டீச்சிங் இன்வால்வ்ஸ் டெப்த் அண்ட் டீட்டெயில்ட் அண்ட் டாக்ட்ரின். ஆக போதிக்கும் போது என்ன செய்கிறோன்னு கேட்டேன், ஆழமாக, விளக்கமாக, அப்புறம் முக்கியமான தேவ கொள்கைகளை என்ன செய்கிறது? நம்ம கற்றுக் கொடுப்பது. பல வேளைகளில் தேவ ஆராதனைக்கு வரும்போது செய்தியில் நம்ம ஆழமான சத்தியங்களை நம்ம பேச முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் புரியாது. அதனால என்ன செய்கிறோம்? டீச்சிங் வச்சுருக்கோம், சண்டே ஸ்கூல் வச்சுருக்கிறோம், பைபிள் ஸ்டடி வச்சுருக்கோம். அது எதுக்கு வச்சுருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் பல காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும், நேரம் எடுத்து வேதத்தை வாசித்து. எனவே ஜீசஸ் டிட் நாட் சிம்ப்ளி ஆஃபர் இன்ஸ்பிரேஷனல் தாட். சில வேளைகளில் நல்ல என்னது நம்ம ஞானமான வார்த்தைகளை அல்ல இதமான காரியங்களை அந்த இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அப்படி சந்தனைக்கு அவர் பேசலை. அவர் என்ன செய்கிறார்? எக்ஸ்பவுண்டட் த ஸ்கிரிப்சர், வேதத்தை விளக்கி சொல்கிறாரு. சில வேலைகளில் அத்தாரிட்டேட்டிவாக பேசுகிறாரு. இந்த வேத பகுதி வாசிக்கலாம், அப்புறமா வாசித்து பாருங்கள். லூக்கா 4:21 வாசிச்சிங்கன்னா புரியும். வாசிங்கள் எனக்காக. 4:21 வாசிப்போம். அவர் என்ன 4:21, லூக்கா 4:21மா? அவரோட பேச துவங்கி, இந்த உங்கள் காதுகள் கேட்க முடியும் வேதவசனம் இன்றைய தினம் நிறைவேற்றினார். அவர் செய்கிறார், என்ன செய்கிறார்? வேதத்தை விளக்கி சொல்வது மாத்திரம் கிடையாது. அவர் சொல்லுகிறார், இந்த வேதவசனத்தை இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்ருங்க, அதுதான் நான் அப்படின்னு அவர் நிறைவேறதை சொல்கிறார். அதே போல் மற்ற 7:29 வாசிக்கும் பொழுது அவர் எப்படி பேசினார்னு சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வாசிக்கலாமா எனக்கு அதே வேத பகுதியை? ஜனங்கள் அவர்கள் வேத போதகத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வேத பாரகரை போகிற பேசலை, அவர் அதிகாரமுடையவராய் போதித்ததுனால அவர் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆக மற்றவர்கள் பேசும்போது இவர் பேசுவதற்கு வித்தியாசம் இருந்துச்சு. ஆக என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மற்ற பார்க்கும்போது ஏசாமி தேவாலயங்களெல்லாம் போய் என்ன செய்கிறார்? உபதேசிக்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்களும் நானும் கேட்கலாம், இந்த வார்த்தையை கேட்கலாம். என்ன கேட்கலான்னு கேட்டிங்கன்னா, why Jesus is teaching, is teaching is essential to the missions. எதுக்கு ரொம்ப முக்கியமானது போதிக்கப்படுறது? Because we cannot love what we do not know. அப்போ எனக்கு எது தெரியலன்னா எப்படி நான் உண்மையாக நேசிப்பேன்?
எனக்கு எது சரின்னு தெரியலன்னா எதை நான் சரியாக விசுவாசிப்பேன்? நான் எதை செய்யணும்னு எனக்கு தெரியலன்னா எப்படி நான் செய்வேன்? இனி பல வேலைகளை இந்தியாவிலேருந்து மற்ற நாடுகள் இங்கே வருவாங்க. இந்த ஊரில் அதிகமாக குப்பை போடக்கூடாது அல்லது எச்சு துப்பக்கூடாது. ஒருத்தருக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அவர் துப்பி விட்டார் என்ன செய்வார்? மாட்டிக்கிடுவார். சும்மா பேச்சுக்கு பாரு. அப்போ அறிவு வேணுமா வேணாமா? வேதம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியணுமா தெரிய வேணாமா? பல வேலைகளில் இந்த போதனை என்ன செய்யலன்னு கேட்டிங்கன்னா தான் இங்கே பார்க்குறோம். ஜீசஸ் இன்வெஸ்டட் 3 years in teaching 12 men, not just giving information, but shaping their understanding of God, humanity, sin, salvation and the kingdom. ஆக இங்கே என்ன இயேசுசாமி செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 12 பேர் கூப்பிட்டுக்கிட்டாரு. 3 வருஷம் அவர் தம்மோடு கூட வச்சுக்கிட்டு என்ன செய்கிறார்? போகிற இடங்களெல்லாம் கடவுளை யாருன்னு காமிக்கிறாரு. மனிதன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார். மனிதனை யாருன்னு சொல்லுகிறாரு. பாவம்னா என்னன்னு சொல்கிறாரு. ரட்சிப்புனா என்னன்னு சொல்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்வது என்ன செய்கிறாரு? 3 வருடம் டைம் எடுத்து அவங்களுக்கு போதிக்கிறார். வெறும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அதை செய்யுங்க இதை செய்யுங்க சும்மா கொடுக்கல. அவர் என்ன செய்கிறார்? ப்ராக்டிக்கலாக ஒரு லோடு வச்சு அவர் டீச் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால தான் அடிக்கடி அவங்க டீச்சர் ரபாய்ன்னு சொல்லுவாங்க. அவர் ஐயா போதுகிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா he was a teacher. If we neglect our churches, if we neglect teaching in our church, நம்முடைய சபைகளில் இன்றைக்கி அதிகமாக இல்லை, அது ஒரு பக்கம். அப்படி விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னு கேட்டால் we will become place of entertainment rather than instruction. ஆக போதிக்கப்படுகிற இடமாக இல்லாதபடி இந்த இடம் எப்படி படியும்னு கேட்டிங்கன்னா என்னது பொழுதுபோக்குற இடமாக மாறி. நிறைய சபைகளில் ஆடல் பாடல் குதூகலம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்குது. ஆண்டவரை கிரமமாக போதிக்கிற திருச்சபைகள் இன்றைக்கி மிக மிக குறைவு. அது மக்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா we have abandoned the central component of the kingdom missions. ஆக தேவனுடைய பிரதான முக்கியமான ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து துவக்கத்திலே செய்த ஒவ்வொரு ஊழியத்திலையும் போதிச்சாரு. ஆனால் இன்னைக்கு சபைகளில் என்ன கிடையாது? கிரமமான போதனை கிடையாது. போதிக்கப்படலை. மக்கள் போதிக்கப்படுவதற்கு நேரத்தை கொடுக்கல. ஆக அப்படி இருக்கும்போது ஆண்டோடைய பிரதானமான திருச்சபையில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா போதிக்கிறது. அது போதிக்கப்படாத விசுவாச பிள்ளைகள் இருக்கிற 2 முக்கியமான காரியம். இன்றைக்கி நீங்கள் போதிக்கப்படலைன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு போதிக்க முடியாது. நான் பள்ளிக்கூடமே போகலை, எப்படி அவனுக்கு டீச் பண்ணி கொடுக்க முடியும்? சத்தியம் என்ன சொல்லுதுன்னு தெரில, நான் எப்படி கற்றுக் கொடுப்பேன்? முதல்ல நான் கற்றுக்கொண்டு இருக்கணும், அப்புறம் நான் கற்றுக் கொடுக்க முடியும். ஆக ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த 3 பேரையும் 12 ஊழிய சிஷ்யர்களை கொண்டு வர்றாரு. கொண்டுகிட்டு அவர்களை முன்னாடி கூட்டிகிட்டு போகிறாரு. கிராமமாக கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லா இடத்துலையும் ப்ராக்டிக்கல் மினிஸ்ட்ரி காமிக்கிறாரு. ஆனால் அங்கேயே முடிக்கல. அவர் போதிக்கிறார். அவர்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும், யார் எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். எனவே நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா போதிக்கப்படணும். ரெண்டாவது முக்கியமான அவர் என்ன செய்யறார்? ப்ரீச்சிங் குட் நியூஸ், ப்ரொக்ளைமிங் த குட் நியூஸ். ப்ரீச்சிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா Greek word for preaching is a keruso, which means proclaim the herald. ஆண்டவர் நற்செய்தி என்ன செய்யணும்? சத்தத்தோடு சொல்வது. which teaching for instruction, while teaching focuses instruction explanation, while preaching focuses on announcement and proclamation. ஆக போதிக்கிறது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா உபதேசிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா கட்டளைகளையும் விளக்கங்களையும் நான் கொடுக்கறது போதிப்பது. அதே சமயத்தில் ப்ரீச்சிங் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அறிவிப்பது, பிரகடனப்படுத்துவது. என்ன பிரகடனப்படுத்தணும்? ஏசாமி என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு பாருங்களேன். why Jesus preach the gospel of the kingdom. எதை ப்ரீச் பண்ணுறாரு? ராஜ்யத்தின் அங்கே வசனம் 23 சொல்லுது பாருங்களேன். அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து என்னதை பிரசங்கித்தாராம்? ராஜ்யத்தின் 23 சுவிசேஷம்னா என்னது? The word gospel means good news. ஆண்டவருடைய நற்செய்தி. It's not a good advice கிடையாது. It's a good news. சில வேலைகளில் அது அப்படிங்க இப்படிங்க ஏசு நல்லவருங்க நீங்கள் நல்லவராயிருங்கன்னு சொல்கிறது கிடையாதுங்க. இங்கே it is announcement that God is acting to save his people. பழைய ஏற்பாட்டு முழுவதும் மேசியா வரப்போகிறார்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர் வந்து நம்மளை மீட்க போகிறார்னு சொன்னாங்க. அதே லாங் வைட்டட் கிங்டம் காட், தி அவைட்டட் கிங்டம் ஹஸ் அரைவ்ட். இப்போ அந்த தேவராஜ்யத்தில் தேவனாகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டார். இந்த நேம் ஆஃப் இன் பர்சன் ஜீசஸ் மெசாயா. இயேசு கிறிஸ்துவே அங்கே வந்திருக்கிறார். அவரே பிரசங்கித்துட்டு இருக்கார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இதுவரை அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த நற்செய்திக்காக, ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, விடுதலைக்காக. இந்த சத்தியத்தை என்ன செய்யணும்? விளக்குறது இல்லை, சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் மீட்பர் வந்திருக்கிறார். உங்களை மீட்பதற்கு அந்த இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் அவருடைய ரட்சிப்புக்கு வசதி பிரசங்கித்தை யாரோ எனக்கு பிரசங்கித்திருக்கிறாங்க, யாரோ எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் போய் நிறைய தர்க்கம்லாம் பண்ணல. அவர் வார்த்தையை கேட்டு நான் ஏற்றுக்கொண்டே ஆண்டோட மகளாக மாற்றியிருக்கப்பட்டிருக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான காரியம், ப்ரீச்சிங் அர்ஜென்ட். ஹெரால்ட் டஸ் நாட் விஸ்பர் ஆர் he shouts.
ஆக நற்செய்தி என்பது என்னன்னு கேட்டேன்னா, காதில் போய் குசு குசுன்னு பேசுறது கிடையாது, சத்தத்தை வேறு சத்தமாக சொல்றது. ஹெரால்ட் டஸ் ஆஃப் ஒப்பீனியன். அதுக்கு என்ன கிடையாது, இது செய்யலாம் அது செய்யலாம்னு சொல்றது கிடையாது. ஹி டெலிவர்ஸ் அ மெசேஜ் ஃப்ரம் த கிங். தேவனுடைய இடத்துல ராஜாட்ட பெற்ற காரியத்தை மக்களுக்கு என்ன செய்யுது, அப்படியே சொல்வது. எந்த விதமான ஆல்ட்ரேஷன் கிடையாது, டைவர்ஷனும் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை தைரியமாக மக்களுக்கு சொல்கிறது தான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறது அன்பான பிள்ளைகளே. எனவே நானும் சொல்ல, அதை பவுல் பின்னாடி பேசுகிறார். திமோத்தி 2 திமோத்தி 4:2 சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும், திருவசனத்தை கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி. 4:2 என்ன சொல்லுது, வாசிக்கலாம் எனக்காக. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ணி, எப்படி பாருங்க, வாசிங்க தொடர்ந்து. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கண்டித்து. ஆக சில பிள்ளைங்க ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆண்டோடைய சத்தியமானது எல்லாருக்கும் என்ன சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கிறது கிடையாது. பல வேளைகளில் சத்தியத்தை சரியாக சொல்லும்போது சத்தியம் சொன்னவனே கெட்டவனாக மாறிடுவான். பல வேளைகளில் பவுலே சொல்கிற, சத்தியத்தை சொல்லி நான் சத்துருவாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு. பல வேளைகளில் இந்த சபைகளில் எனக்கு வந்த பிரச்சனை என்னென்னா, நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது பல பிரச்சனை வரும். அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வாங்களான்னு கேட்டால் பல வேளைகளில் இல்லை. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா தீர்க்கதரிசியும் பல பேரை கொண்டுட்டாங்க. ஒரே ஒரு காரியம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு உண்மையை சத்தியத்தை சொல்லி கொடுத்தாங்க, சத்தமாக சொன்னாங்க. ஏசு கிறிஸ்துவ சீஷர்களை என்னத்துக்கு மாதிரி எதுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுத்துக்கும் கிடையாது. அவங்க தேவ வார்த்தையை தைரியமாக சத்தியத்தை சத்தியமாக போதித்தாங்க. இன்றைக்கி சபை ஆண்டோட நற்செய்தியை தைரியமாக என்ன செய்யணும், போதிக்க பிரசங்கம் பண்ணணும். விசேஷமாக ஈஸ்டர் 2ஆம் தேதி, ஈஸ்டர் 5ஆம் தேதி சாயங்காலம் நமக்கு காஸ்பல் மீட்டிங் இருக்குது. மற்றவங்களை நீ கூட்டிகிட்டு வாங்க. அது மாற்றம் கிடையாது. அவர் என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, மஸ்ட் கோ ஃபோர்த், என்னமே செய்யணும்னு சொல்லிட்டு. 3வது முக்கியமான காரியம் தான் என்ன பார்க்குறோன்னு கேட்டால், ஹீலிங், டிமான்ஸ்ட்ரேட்டிங் த பவர், கிங்டம்ஸ் பவர். 3வது சுகப்படுத்துகிற காரியம். 24வது வேத வசனத்தை வாசிங்கள் எனக்காக. பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசுகளை பிடித்திருந்த சந்திரரோகிகளையும் திமிர்வாரக்காரரையும் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா, எவ்ரி டிசீஸ் எவ்ரி அஃப்ளிக்ஷன் ஃப்ரம் பீப்புள்னு சொல்கிறேன், எமங் த பீப்புள். ஹீலிங் வாஸ் நாட் மேர்லி ஆக்ட் ஆஃப் கம்பேஷன். சில வேலைகளில் இரக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்தால் கூட, தே வர் டெமான்ஸ்ட்ரேட்டிங் தி கிங்டம் பவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருக்கிறார். தேவன் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் குமாரனாக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்திருக்கார். அவர் யார் இந்த பூமிக்கு தெரியணும்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவ ராஜ்யத்தின் வல்லமை அவருக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்கிறதுக்காக என்ன செய்கிறார், அவருடைய வேத வசனத்தை போதிக்கும் பொழுது அல்லது போகும்போது தொடும்போது பேசும்போது என்ன நடக்குது, அற்புதம் நடந்துட்டு. எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும். ஆக இன்னொரு முக்கியமான ஜீசஸ் வென்ட் காஸ்ட் அவுட் டெமன். எதுக்கு பிசாசுகளை துரத்தினார்னு கேட்டால், ஹி வாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஹிஸ் அத்தாரிட்டி ஓவர் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈவில். ஆக இந்த பொல்லாத ஆவிகள் மேலே அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு. நோட்டீஸ் காம்ப்ரிஹென்சிவ் நேச்சர் ஆஃப் ஹீலிங் நேச்சர். எவ்ரி டிசீஸ் எவ்ரி அஃப்ளிக்ஷன், எல்லா சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சொல்லியிருக்கு. நோ டிசீஸ் டூ ஹார்ட் ஃபார் ஹிம். எந்த உலகத்தில் மருத்துவர்களாக எல்லா மருத்துவர்களும் கைவிட்டுருவாங்க. சில வேலைகள் சொல்லுவாங்க, சாரி நேற்று முன்தினம் நான் ஒரு ஐயாவை விசிட் பண்ண போனோம். நிறைய நேரங்களில் நான் ஆஸ்பத்திரி போயிட்டுருப்பேன். பல வேலைகளில் நான் என்ன செய்வேன், ஜெபிப்பேன், ஆண்டவரே இந்த ஐயாவுக்கு சுகத்தை கொடுங்க, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பல வேலைகளில் என்ன செஞ்சிருவாங்க, இந்த உலக மருத்துவர்கள் கைவிட்டுருவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்ய மாட்டார், அப்படி விடவே மாட்டார். அதான் பாருங்களேன், எல்லா விதமான வியாதிகளும் சொல்லப்பட்டிருக்கார். விசேஷமாக 24வது வசனத்தை சொல்லும் பொழுது, அவர் பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவங்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவ்விடத்தில் கொண்டு வந்தார்கள். எப்படிப்பட்டவங்க வந்தால் கூட என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆல் yielded to his touch are his words. அவருடைய வார்த்தைக்கோ அல்லது அவருடைய தொடுகைக்கோ எல்லாம் சுகமாயிருச்சு அன்பான பிள்ளைகள். ஆக இன்றைக்கி நீங்களும் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட என்ன செய்யணும், இந்த மாதிரி சுகப்படுத்துகிற காரியங்கள் நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆண்டவரே எனக்கு இந்த சக்தி இல்லையா ஆண்டவரே, நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா முறை இருக்குது அன்பான பிள்ளைகளே. நான் சுகத்தைப்படுத்த முடியாது, ஆனால் அன்பான வார்த்தை பேச முடியுமா இல்லையா? என்னால் சாப்பாடு கொடுக்க முடியும், எல்லாம் இது செய்ய முடியாது. கிறிஸ்து என்ன சுகப்படுத்தி இருக்கார், அவருடைய மகனாக வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்வேன்னா, we may not have a gift of miraculous healing, but we can visit sick, we can care for the suffering.
Can we feed the hungry? We can give poor clothes. ஆக நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை, அற்புதம் சொல்ல வேண்டாம். இதை வர நல்ல சமாரியன் கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 2-3 பேர் அங்கே என்ன செய்கிறான்? 2 பேர் முன்னாடி போகிறான். அவனுக்கு நல்லா ரிலிஜன் தெரியும். ஒரு ஆசிரியம் போகிறான், ஒரு லேவியம் போகிறான். 2 பேருக்கு ரிலிஜன் தெரியுமா? தே ஆர் வெரி குட் பர்ஃபெக்ட் ரிலிஜியஸ் பீப்புள். அவங்க டெம்பிள் போவாங்க, எல்லாமே செய்வாங்க. தே நோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வாட் த புக் ஆஃப் த பைபிள் சொல்லுச்சுன்னு தெரியும். பட் தே ரிலிஜன் வாஸ் எம்ப்டி ரிலிஜன். என்ன ரிலிஜன் அது? பேச்சுக்கு மட்டும். தே கால் தெம்செல்ஸ் கிறிஸ்டியன் ரிலிஜியஸ் பீப்புள். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் தான் யூதர்கள், ஆபிரகாம் பிள்ளைங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அடிபட்டு கிடக்கிறவன் ஆபிரகாம் மகன் தான் அடிக்கட்டு கிடக்கிறான். அங்கேருந்து சாதாரணமாக எவனோ ஒருத்தன் சமாரியன் போகிறான். அந்த சமாரியா பார்த்தீங்களா? சமாரியாலேருந்து வரவன் அவன் ஜூ கிடையாது, ஆப் சமாரியன்னு சொல்லுவாங்க. ஜூ சமாரியன்ஸ் எல்லாம். அவன் போகிறான், ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான். உட்காந்து என்ன செய்யறான்? அவனுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கான், சாப்பாடு கொடுக்குறான், அவன் பொருளெல்லாம் கொடுத்து அவனை பார்த்து விசாரிக்கிறான். திஸ் இஸ் ரியல் கிறிஸ்டியானிட்டி. ஜீசஸ் ஆண்டவரை இயேசு இந்த பூமியில் வாழும் பொழுது எப்படி ஹீல் பண்ணாரோ, இன்றைக்கி நீங்களும் நானும் அன்பால் கர்த்தருடைய வார்த்தையை பேசி எத்தனையோ பேர் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்த முடியும் இன்றைக்கி. ஆனால் பல வேலைகளை நாம் அதெல்லாம் மறந்துட்டோம், செய்கிறதே கிடையாது. இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆம்புலன்ஸ் நம்பர் எத்தனை கேட்டால் எத்தனையா? இந்தியாவில் ஆம்புலன்ஸ் நம்பரு என்னையா? சரி, 108. என்னதுப்பா? ஏப்பா 108? எதுக்கு 108? சரி, வாசிங்க. மத்தேயு 10வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், எழுப்புங்கள், துரத்துங்கள். இதான் வசனம். அவனுக்கு தெரியாமல் 108 போட்டு உட்காந்துருக்கிறான். யார் 108 போட்டிருக்காங்க? தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸ் நம்பர் 108. எதுக்கு 108 கேட்டிங்களா எப்பயாச்சும்? என்ன 108 யார் பாருங்கள். அவனே 108 போட்டுக்கிட்டு தெரியாமல் செஞ்சிட்ருக்கான். நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க பைபிளை, 7 வாட்டி படிக்கிறீங்க. எத்தனை வாட்டி படிச்சிங்க? இது எங்கேயா இருக்குது? அமெரிக்காவில் இருக்கா? எங்கே இருக்குது? உங்கள் பைபிள் இல்லையா? சரி, போட்டோம். நம்ம அங்கே போய்டுவோம். வாங்க அடுத்த பகுதிக்கு போய்டுவோம். 3வது 24, 25 எனக்கு வாசிப்போம். வாசிப்போம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பல வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணிகாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாரக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்து திரளர் வந்து. ஆக இங்கே ஸ்ப்ரெட் ஆஃப் த மிஷன் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு? கலிலேயாவில் தான் ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருடைய பேர் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிரியா வர போயிடுச்சு. சிரியா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதுதான் இங்கே பாருங்கள், சிரியா பெரிய நாடு. ஆக்சுவலாக சின்ன இடம் தான் இஸ்ரேல். இஸ்ரேலில் இந்த மேலே பகுதி தான் என்னது, இந்த இடம் தான் நம்ம கலிலேயா பார்த்துட்ருக்கோம். ஆக இங்கே தான் அவர் ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் மேலே சிரியாவுக்கு போயிடுச்சு அவருடைய பிரசித்தம். அவருடைய பேர் என்னாச்சு? சிரியா ரொம்ப பெரிய நாடு. ஆக்சுவலாக சிங்கப்பூர் ரொம்ப பெரிய நாடு. ஆக அவரோட ஊழியம் எங்கே ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, த ஸ்ப்ரெட் ஃபார் அண்ட் வைட். என்ன சிரியாவுக்கு போயிடுச்சு. சிரியான்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நார்தன் பார்ட் ஆஃப் இஸ்ரேலுக்கு மேலே இருக்க வடக்கு பகுதி. ஆக மேலேருந்து சிரியாவில் கோலன் ஹைட்ஸ், அதாவது இஸ்ரேல் போனீங்கன்னா கோலன் ஹைட்னு ஒரு இடம் இருக்குது, உயர்ந்த இடம். அங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெபனான் இருக்குது, இந்த பக்கம் சிரியா இருக்குது. ஆக இதெல்லாம் என்ன இருக்குது? பல இப்போ கூட சிரியா எங்கே இருக்குது? தமஸ்குன்னு ஒரு வார்த்தை படிப்பீங்க, பவுல் மாற்றப்பட்ட இடம். தமஸ்கு எங்கே தான் இருக்குது? சிரியாவில் தான் இருக்குது. தமஸ்கஸ்ன்னு சொல்கிற வார்த்தை. அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன இருக்குது அங்கே? யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இங்கெல்லாம் யூதர்கள் அநேகர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்னத்துக்கு யூதராக இருக்கிறார் இல்லையா? யூதர்கள் நிறைய மாற்றத்தை ஏற்படுறாங்க. ஆனால் இங்கே யார் இருக்கான்னு கேட்டால், யூதர் அல்லாத பிரஜாதி மக்கள் இருக்கிறாங்க. ப்ரீடாமினேட்லி ஜென்டைல் ஏரியா. அது யார்? யூதர்கள் அல்லாத இடம். இஸ் ஏர்லி இன் மினிஸ்ட்ரி த நியூஸ் அபவுட் த கிராசிங் எத்னிக் அண்ட் ரிலீஜியஸ் பவுண்ட்ரிஸ். முதலாவது அவரோட ஊழியம் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, எத்னிக் பவுண்ட்ரின்னு சொல்லுவாங்க. யூதர்களை பின் அது மேலாக போகுது. அது மாத்திரம் கிடையாது. ஜியோகிராஃபி லொக்கேஷன் பார்க்கும்போது, ரிலீஜியஸ் பவுண்ட்ரி பார்க்கும்போது, எல்லையை பார்க்கும்போது என்ன செய்யுது? அது மற்ற இடங்களுக்கு போகிறத பார்க்க முடியும். அது மாத்திரம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே என்ன நடக்குதுன்னு கேட்டால், அவர் என்ன வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு த்ரூ அவுட் தோஸ் ஆல், இங்கே யார்? ஆல் ஹூ வேர் இல், எல்லா விதமான மக்களும் வருகிறாங்க.
எல்லா விதமான வியாதிக்காரரும் வர்றாங்க. எவ்ரி டைரக்ஷன் பிரிங்கிங் எவ்ரி கைண்ட் ஆஃப் நீட். ஆக இன்னொரு முக்கியமான காரியம், இது மடக்கில் போனது மாத்திரம் கிடையாது. எருசலேம் போகுது. தெக்கப்பொலின்னு சொன்னால் இன்னொரு பகுதி இருக்குது. டெக்கான்னு சொன்னால் 10ன்னு அர்த்தம். போலினா என்னது, சிட்டின்னு அர்த்தம். அங்கே ஒரு கிராமம் இருக்குது, தெக்கப்போலின்னு சொல்லி ஒரு இடம் பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் அங்கே புரஜாதி மக்கள் இருக்கிறாங்க. எல்லா விதமான மக்களும் இஸ்ரேவேலை சுற்றி, கலிலேயாவை சுற்றி, சிரியாவில் இருக்கிற மக்கள், எருசலேமில் இருக்கிற மக்கள், எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான மக்களும் வருகிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, க்ரௌட் கேதர்ட் எங்கே இருக்குது, எல்லா விதமான மக்களும். அதான் 25வது வசனம் வாசிக்கும் போது, கலிலியாவிலும் தெக்கப்போலியிலும் அப்புறம் என்னதுப்பா எருசலேமிலும் எல்லா விதமான இடங்கள்லேருந்து மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. பியாண்ட் ஜார்டன் சொல்லுவாங்க. ஜார்டனுக்கு அப்புறமும் சரி. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பீப்புள் வெல் ட்ராவலிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மைல்ஸ் அவே பை ஃபுட். எல்லோரும் நடந்து வர்றாங்க. ஓவர் டஃப் டெரெயின் அண்ட் see the teacher from Galilee. இயேசு கிறிஸ்துவை பார்க்குறதுக்கு விதவிதமான மக்கள் வருகிறாங்க, வெவ்வேறு நாடுகள்லேருந்து வர்றாங்க. இதுதான் அவருடைய துவக்கமான ஊழியம். இந்த ஊழியத்தை பிரசங்கம் என்னது, அவர் ஃபேமஸ் ஆகிட்டார், எல்லா பக்கமும் அவருடைய நாம எல்லாருக்கும் தெரியுது. இங்கே கலிலேயாவில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், வாங்க வாங்க எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, கூட்டமாக மக்கள் வருகிறாங்க. ஆக முதல் நூற்றாண்டு இயேசு கிறிஸ்துவ ஊழியம். இதுக்கு முன்னாடி யூதர்கள் என்னோட கூட எல்லாரும் கூட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. ஆனால் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ ஊழியம் என்ன செய்யுது, எல்லா விதமான மக்களும் எல்லா விதமான நாட்டு மக்களையும் என்ன செய்கிறது, சேர்க்கிறத பார்க்கலாம். ஆக இங்கே நாம் பார்க்குற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழியம் என்ன செய்யுது, யூதர்கள் மாத்திரம் இல்லை, பிரஜாதிகள் மத்தியில் போகிறத நம்ம பார்க்க முடியுது. தே கேம் ஃப்ரம் சிட்டி அண்ட் கவுண்ட்ரி சைடு. பட்டணங்கள்லேருந்து வந்தாங்க, வில்லேஜ்லேருந்து, கிராமத்துலேருந்து வர்றாங்க. ஆக தேவனுடைய ராஜ்யமானது எல்லாருக்கும் சமமானது. அன்பான பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். இது யார் ஒரு தனி நபர்களுக்கோ, தனி மக்களுக்கு, போஷ பாசுகிறவர்களுக்கோ, இன மக்களுக்கோ கிடையாது, ஒரு கலாச்சார மக்களுக்கு கிடையாது. ஃப்ரம் த வெரி பிகினிங் ஜீசஸ் ஹிஸ் மினிஸ்ட்ரி அட்ராக்டட் டைவர்ஸ் குரூப் க்ரௌட். எப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவங்க எப்படிப்பட்டவங்க, அந்த வெவ்வேறு விதமான மக்கள் வந்ததை நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி நம்முடைய திருச்சபைகளோடு எனக்கு ரொம்ப ஆசை, த கிங் இஸ் பிரசன்டிங் த கிங்டம் தட் இஸ் ஃபார் ஆல். இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய ராஜாதி ராஜா, இந்த உலகத்தில் தேவராஜா எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், எல்லா விதமான மக்களுக்கும், மத அடிப்படையிலையோ, ஜாதி அடிப்படையிலையோ, பண அடிப்படையிலோ எந்த வித வேற்றுமையும் கிடையாது இந்த ரட்சித்த ராஜ்யத்துக்குள்ளே. எனவே ஜூ அண்ட் ஜென்டில் alike who will come into the fellowship of God through the gospel of grace. ஆக இயேசு கிறிஸ்து நற்செய்தியை நாம் கேட்கும் பொழுது எல்லா விதமான மக்களும் தேவ திருச்சபையில் ஒன்று கூடி வர வேணும். எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்பதற்கு கடந்து வந்திருக்கிறோம். தயவு செய்து பாகுபாடு பார்க்காதீங்க. எந்த வித பாகுபாடு பிசாசு பிடிச்சது ஆண்டவர் சித்தம் கிடையாது. ஆண்டவர் எல்லாரும் என்ன செய்கிறார், நம்முடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிறார். அதுதான் இந்த சபை. முதலாவது நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா வீடு வீடாக போகணும், என்ன செய்யணும், உபதேசிக்கணும், பிரசங்கிக்கணும், சுகப்படுத்தணும், எல்லாரையும் ஒன்று கூட்டி சேர்க்கணும். அதுதான் இந்த சபையோட பிரதான நோக்கம். நமக்கு என்ன பாடம்? What does this mean for us here and now? இப்போ நமக்கு என்ன நம்ம செய்யணும்? ஹவு டூ வி கண்டினியூ த மிஷன் ஆஃப் கிங்டம்? இந்த தேவராஜ்யத்தின் ஊழியத்தை நம்ம செய்யணும். ஒரே ஒரு காரியம் வேகமாக நான் முடிமுறை, இஸ் கமிட் டு டீச்சிங் அண்ட் பீயிங் டாட். நாம் என்ன செய்யணும்? போதிப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும் சபையை. சபை கிரமமாக கர்த்தருடைய வார்த்தை போதிக்கணும். பீயிங் டாட் என்னது, நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேணும். என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புல்பீட் ஒரு நபர் 2 நபர் இருக்கக்கூடாது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் சரி, வேதத்தை நல்லா கற்றுக்கொள்ளணும். வேத ஆழமாக கற்றுக்கொள்வதற்கு, போதிப்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். உட்காந்து எந்திரிச்சு போகிறதுல ரொம்ப பிரயோஜனமே கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, சொந்த பந்த நண்பர்கள் இருக்காங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க கற்றுக்கொடுக்க பாருங்கள். எல்லாத்துக்கும் மேலே என்ன பண்ணணும்? வி மஸ்ட் ப்ரொக்ளைம் தி குட் நியூஸ். இந்த நற்செய்தியை எல்லாருக்கும் கொண்டு போவதற்கு நமக்கு தேவன் கிருபைகளை கொடுக்கும். நண்பான பிள்ளைகளே, வி மே டெமான்ஸ்ட்ரேட் த கிங்டம் த்ரூ ஆக்ட்ஸ் ஆஃப் கம்பேஷன். இந்த சபையில் நம்ம ஹீலிங் பண்ண முடியல, ஆனால் கிருபையும் இரக்கமும் நிறைஞ்ச ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இரக்கத்தின் ஊழியத்தை, மனதுருக்கத்தின் ஊழியத்தை நம்ம எல்லாரும் செயல்படுத்தணும். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, இல்லாத எளிய ஜனங்களை, கஷ்டப்படுற ஜனங்களை விசாரிக்கணும். அன்பான பிள்ளைகளே, கடைசியில் வச்சுக்கணும், இது புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, we must remember the missions is for everyone. பல வேலைகளை நீங்கள் நினைக்கிறீங்க பாஸ்டருடைய வேலை. அன்பான பிள்ளைகளே, நான் ஒரு காலத்தில் பாஸ்டராக இல்லை, உங்களை போல தான் உட்காந்துட்டுனேன். எனக்கு ஏசுமே தெரியாது, யாரோ என்ன சொன்னாங்க. இன்றைக்கி அந்த 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 வசனத்தை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கேன், என்னால் முடியல. அந்த நேரத்தில் நான் கவர்மெண்ட்டில் கூட வேலை பார்த்தேன், நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, என்னால் முடியல, சரி விட்டுட்டேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். எல்லோரும் என்னை பாரி ஆக முடியும், எல்லாருக்கும் எல்லா ஊழியமும் கிடையாது. ஆனால் முயற்சி செய்யலாமே. ஆண்டவர் நற்செய்தி சொல்ல முடியுமா, முடியாதா? நானும் ஆண்டோட சுவிசேஷகன்னு சொல்லுங்கள். நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷியாக இருக்கேன்னு சொல்லுங்கள்.
உங்களை கூட தேவன் அற்புதமாக பயன்படுத்த முடியும். பலருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கிற நேரம் ஆயிடுச்சு. ஊரில் ஒரு கப்பல் போகிற இடம் ஒரு கலங்குற விளக்கு இருந்துச்சு, அதாவது லைட் ஹவுஸ் இருந்துச்சு. லைட் ஹவுஸில் ஒரு நல்ல மனுஷன் இருந்தான். அவன் நல்ல மனுஷனை என்ன செய்கிறான், எல்லா நாளும் அவனுக்கு கப்பல் வருதுன்னு நினச்சோன்னே அவன் விளக்கு எடுத்துக்குவான், அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு என்ன செய்வான், அதை போய் காமிப்பான். ஒரு நாள் கப்பல் வருதுன்னு கேள்விப்பட்டோன்னு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் எந்திரிச்சு போகிறான். என்ன செய்கிறான், அழகாக சுத்தம் பண்ணி என்ன செய்கிறான், அவன் போதி அந்த லைட்டை காமிக்கிறான். ஆனால் கூட என்ன ஆகுதுன்னு கேட்டால், அங்கே ஒரு கப்பல் என்ன செஞ்சு மூழ்கி அவங்க போய் பார்க்குறான். என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த கப்பல் என்ன செஞ்சுருக்கு, மூழ்கி நிறையா மக்கள் இறந்து போயிட்டாங்க. அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ நான் தான் கவனமாக சொன்னேனே, நான் செஞ்சேனே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் அந்த கப்பலுக்கு லைட் என்ன செய்யலை, ஒரு பக்கம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, அந்த பக்கம் கப்பலுக்கு தெரியலைங்க கலங்கரை விளக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுபோல் தான் இன்றைக்கி நிறைய பேரோட விளக்கு அணிஞ்சு போச்சு. அப்படியே இருந்தால் ஒரு ஆங்கிளில் தான் தெரியுது, இன்னொரு ஆங்கிளில் தெரியல. அன்பான பிள்ளைகளை, நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு வந்து வெளிச்சம். அவரோட வெளிச்சம் இன்றைக்கும் உண்மையாக வெளிச்சம் கொடுத்துட்ருக்கு. அவரோட வார்த்தையின் மூலமாக, போதகத்தின் மூலமாக, அவரோட விசேஷத்தின் மூலமாக, அவரோட அன்பின் மூலமாக, அவரோட இரக்கத்தின் மூலமாக. இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த இரக்கத்தையும் அந்த அன்பையும் அந்த சத்தியத்தையும் பிடித்து கொண்டு அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பலருக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். அன்பான பிள்ளைகளே, ஒரு மெழுகுபத்தி 1000 மெழுகுபத்தி கோடி மெழுகுபத்தி பற்ற வைக்க முடியும், வெளிச்சம் கொடுக்க முடியும் விருப்பப்பட்டால். இல்லைன்னா பிரயோஜனம் இல்லாமல் அழிஞ்சு போக முடியும். யார் நீங்கன்னு உங்களை கேட்டு போங்க, கண்டுபிடி ஜெபிக்கலாம். அன்பில் இயேசு சுவாமி, இந்த வேலைக்காய் நன்றி. உமது வார்த்தை கேட்பதற்கு கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். வெறுமனே கேட்டு போகாதபடி ஆண்டவரே, உமது ராஜ்யத்தின் சுவிசேஷ பணியில் நாங்கள் இணைந்து செயல்பட எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் சபையை சாட்சியாக எடுத்து பயன்படுத்தும். இயேசு சுவாமி நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.